இந்த புக்கோட எண்ட்ல இல்ல, அதுக்கு முன்னாடியே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சக்சஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. போரான டெய்லி பண்ற சின்ன சின்ன விஷயங்களை விடாம செய்யறதுல தான் இருக்கு. சில டைம் கஷ்டமா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஆனாலும் அதை டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாரும் அந்த முயலும் ஆமையும் கதை கேட்டிருப்போம்ல. முயல் பயங்கரமா வேகமா ஓடும், தான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்னு நினைக்கும். ஆனா ஆமை என்ன பண்ணும்? மெதுவா ஆனா ஸ்டெடியா போய்கிட்டே இருக்கும். முயல் நடுவுல தூங்கிடும். முழிச்சு பார்க்கும்போது ஆமை ஜெயிச்சிருக்கும். டேரன் ஹார்டி என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே ஆமை தான் முயலை ஜெயிக்கும்னு. பெரிய ரிசல்ட் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை பண்றதுனால வர்றதில்ல, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ ஸ்டெடியா போடுறதுனால தான் வரும். காம்பவுண்ட் எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, சின்ன சின்ன ஸ்மார்ட்டான முடிவுகளை நீங்க விடாம பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல இருந்து பயங்கரமான ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்களுக்கு $5 மில்லியன் உடனே வேணுமா? இல்ல ஒரு பைசா டெய்லி டபுள் ஆகி 31 நாள் கழிச்சு வர்ற காசு வேணுமான்னு கேட்டா நிறைய பேர் 5 மில்லியன் தான் எடுப்பாங்க. ஆனா அந்த ஒரு பைசா டெய்லி டபுள், ஆனா 31 நாள்ல $10 மில்லியன் மேல வரும். சின்ன சாய்ஸ் கூட எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? இது உங்க லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நீங்க டெய்லி குடிக்கிற காஃபி ஸ்னூஸ் பண்றது இல்ல டெசர்ட்டை ஸ்கிப் பண்றதுன்னு சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் நீங்க எங்க போய் சேர போறீங்கன்னு முடிவு பண்ணும். சேஞ்ச் பண்றது ஈஸி இல்ல, ஏன்னா நமக்கு எல்லாம் உடனே வேணும். ஆனா ஒவ்வொரு சின்ன நல்ல முடிவும் சேர்ந்து பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க நீங்க என்னென்ன சாய்ஸ் பண்றீங்கன்னு கவனிக்கணும். நீங்க என்ன செலவு பண்றீங்க, உங்க ஹேபிட்ஸ், உங்க ரொட்டீன்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுங்க. அப்பதான் உங்க டைமும் எனர்ஜியும் எங்க போகுதுன்னு தெரியும். மொமெண்டம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹேபிட்டை உருவாக்குறது கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக அது நார்மல் ஆயிடும். டேரன் ஹார்டி அவரோட மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீன்ஸ் பத்தி சொல்றாரு. அதுல டேங்க் ஃபுல்லா இருக்குது, டீப் ஒர்க் பண்றது, அவரோட நாளை பத்தி யோசிக்குதுன்னு இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கோலுக்கு ஹெல்ப் பண்ற ரொட்டீன்ஸ் உருவாக்குறது, தேவைப்பட்டா அதை சேஞ்ச் பண்றது. உங்க சுத்தி இருக்கிறவங்க நீங்க யாரோட பழகுறீங்கிறது உங்க சக்சஸை பாதிக்கும். சோசியல் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் டேவிட் மெக்லெலண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, நீங்க ஜெயிக்கிறது இல்ல தோக்கறதுல 95% நீங்க யாரோட பழகுறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. உங்களை இன்ஸ்பயர் பண்ற புஷ் பண்ற ஆளுங்களோட பழகுங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸை தூக்கி போடுங்க. உங்க ஸ்பேஸ் உங்க குரோத்துக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணுங்க. கடைசியா சக்சஸ்ங்கிறது 6 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல இருக்கு. சின்ன விஷயங்கள் போக போக பெருசா மாறும்னு ஏத்துக்கோங்க. சின்ன சின்ன சாய்ஸ் பண்ணி அதை ட்ராக் பண்ணுங்க. நல்ல ஹேபிட்ஸ் உருவாக்குங்க. ரொட்டீன்ஸ் செட் பண்ணுங்க. உங்க என்விரான்மெண்ட்டை உங்களுக்கு சாதகமா மாத்துங்க. அப்புறம் பெரிய ஆக்ஷன் எடுங்க. மெசேஜ், சின்ன சின்ன சாய்ஸை விடாம பண்ணிக்கிட்டே இருந்தா பெரிய சக்சஸ் கிடைக்கும். இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்ததா எந்த புக்கை பத்தி பேசணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சம்மரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.